ஹே காய்ஸ், டே 4. இன்றைக்கி டே 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. லெவல் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு கரெக்டாக. அப்போது லெவல் 4 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் லெவல் 3லேருந்து லெவல் 4க்கு வந்து அப்கிரேட் ஆகிருக்கீங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3லாம் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுருப்பீங்க. ஸோ அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு லெவல் 4ல் வந்து இன்னும் நம்ம எப்படி சர்வைவல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வரும், அதாவது ப்ராப்ளம், அதாவது ஃபால்ட் ஃபைண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மக்கிட்ட கஸ்டமர் ப்ராப்ளம்னு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வரது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து பேட்டர்ன் தான். பேட்டர்ன் மறந்துட்டேன் ப்ரோ, நான் கரெக்டாக தான் போட்டேன், பட் ஆனால் சம்டைம் மறந்துட்டேன். நைட் ஏதோ ஒரு பேட்டர்ன் போட்டேன், மறந்துட்டேன். குழந்தை பசங்க கேம் விளையாடிட்டாங்க, பேட்டர்ன் மாற்றி போட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டான பேட்டர்ன் தான் போட்டேன், ஆனால் போட்டால் உள்ளே போக மாட்டுது. ஸோ இந்த இஷ்யூ தான் ரொம்ப அதிகமாக வரும். பேட்டர்ன் லாக்காக இருக்கட்டும், பின் லாக்காக இருக்கட்டும், நம்பர் லாக்காக இருக்கட்டும், ஃபேஸ் லாக்காக இருக்கட்டும், ஃபிங்கர் லாக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து லாக் கேட்டகரியில் தான் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த லாக்கை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஃபோனை வந்து ஃபேக்டர் ரிசெட் பண்ணாலே போதுமானது, இந்த லாக் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரொம்ப எளிமையானது தான். ஸோ எந்த ஃபோனாக இருந்தாலும் பேட்டர்ன் லாக் எடுக்கிறதுக்கு ஃபேக்டர் ரிசெட் பண்ணாலே போதும். ஃபோன்லேயே வந்து ஆர்டர் ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவரி மோடில் போய் நம்ம வந்து ரீசெட் பண்ணலாம். இதுக்கு வந்து பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பேட்டர்ன் தெரியாமல் இருந்தாலுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆனால் சில மாடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளவும் பேட்டர்ன் லாக் போட்டால் தான் அன்லாக் ஆகிற மாதிரி, அதாவது தட்ஸ் மீன்ஸ் வைப் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க செட்டிங்ஸ். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து வைப் பண்ணிக்கலாம் அந்த ரெக்கவரி மோடுக்கு போய். சாம்சங்காக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், ஓப்போவாக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், எந்த மாடலாக இருந்துமே இந்த ரெக்கவரி மோடு வந்து காமன் மெத்தட். ஓகேங்களா. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பேட்டர்ன் லாக் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது முழுக்க பேட்டர்ன் லாக் மட்டும்தான் அன்லாக் ஆகும். எஃப்ஆர்பி வந்து அன்லாக் ஆகாது. எஃப்ஆர்பி இல்லை அப்படின்னா உள்ளே போயிடும். எஃப்ஆர்பி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தனியாக அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆன்ஸ் மெத்தடில் எப்படி எடுக்கிறது தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரீ டூலில் எப்படி எடுக்கிறது, பெய்ட் டூலில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆன்ஸில் வந்து பேட்டர்ன் லாக் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மோடில் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து ஒரு பேட்டர்ன் லாக்கை வந்து எடுக்கிறது எந்த ஒரு டூலுமே இல்லாமல் பார்க்கலாம். ஸோ இதில் பேட்டர்ன் லாக் இருக்குது என்னென்னு எனக்கு தெரியாது. சரிங்களா. இதை வந்து ஃபஸ்ட் நம்ம பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம எந்த ப்ராசஸ் பண்ணுறதுனாலும் ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டு ரொம்ப காமன் மெத்தட் அப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப் பட்டனையும் பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவர் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது மொபைல் வந்து ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது பவர்லேருந்து மட்டும் கை எடுத்துருங்க. சரிங்களா. அப் பட்டன் மட்டும் டைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. ஸோ அது பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரெக்கவரி மோடு வந்துடும். பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மோடு வந்துருச்சு. நோ கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதில் டேரெக்டாக ரெக்கவரி மோடு வந்துடும், சில இதில் வந்து நோ கமாண்ட்னு வரும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பவர் பட்டன் அப் பட்டன் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகேங்களா. பவர் பட்டன் டைட்டாக பிடிச்சிட்டு அப் பட்டன் ஒரு கிளிக் பண்ணுங்கள், வந்துடுச்சா. ஸோ இப்போ வந்து இதில் என்ன பண்ணால் வைப் டேட்டா இல்லைனா ஃபேக்டர் ரிசெட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வைப் டேட்டா அப்படின்னு ஃபேக்டர் ரிசெட்னு. ஸோ டவுன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த வைப் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளேஸில் வச்சுட்டு பவர் பட்டனை சிங்கிள் கிளிக் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா. இந்த வால்யூம் அப் வால்யூம் டவுன் தான் நகர்த்துறது, மேலே கீழே அப்படின்னு. பவர் பட்டன் வந்து ஓகே பட்டன் மாதிரி. ஓகேங்களா. இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ கீழே டவுன் பண்ணி ஃபேக்டர் ரிசெட் அகைன் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பவர் பட்டன் வச்சு அகைன் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா வைப் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா, வைப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு. ஸோ அப்படின்னா என்னென்னா டேட்டா எல்லாம் எரேஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ளே இருக்க டேட்டாவும் சேர்த்து எரேஸ் ஆகிடும். இப்போ வந்து ரீபூட் கொடுத்துக்கலாம். மேலே ரீபூட்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு ஓகே பட்டனை கிளிக், அதாவது பவர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஸோ இந்த ப்ரொசீஜரில் உள்ளே இருக்க டேட்டா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ அதனால் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உள்ளே இருக்க டேட்டா எல்லாம் எரேஸ் ஆகிடும் மேம் அப்படின்னு. ஓகேங்களா. ஏன்னா சில கஸ்டமருக்கு டேட்டா வந்து இம்பார்ட்டன்ட், டேட்டா அழியக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே இருக்க டேட்டா வந்து 100% எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து ஆன் ஆகிடும், வெல்கம் பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நார்மலாக செட்டப் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். எஃப்ஆர்பி இருந்துச்சுன்னா எஃப்ஆர்பி வந்து கேட்கும், எஃப்ஆர்பி இல்லை அப்படின்னா உள்ளே போயிடும். இந்த ஃபோனில் வந்து எஃப்ஆர்பி இல்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட்னு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போது ஸ்கிப் கேட்டால் ஸ்கிப் ஆகிடுது, ஸ்கிப் கொடுத்துக்கலாம், ஸ்கிப் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுவே இதில் எஃப்ஆர்பி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போகாது, பழைய கூகுளில் கொண்டு போட்டால் தான் உள்ளே போகும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடுச்சு. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே எந்த ஒரு டூலுமே இல்லாமல் ஆர்டர் செட் பண்ணுறது. இது எல்லா மொபைலுக்கும் சேம் மெத்தட். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பவர் பட்டன் அப் பட்டன் ரெண்டுத்தையும் டைட்டாக பிடிங்க. ஃபோன் ஆன் ஆகும்போது பவர்லேருந்து கை எடுத்துருங்க, அப்போ மட்டும் பிடிச்சிங்கன்னா ரெக்கவரி மோடு வந்துடும். ஓகேங்களா. நம்ம வந்து ரெக்கவரி மோடை யூஸ் பண்ணி ஃபேக்டர் ரிசெட் வந்து பண்ணுவோம். இதுக்கு எந்த ஒரு பேட்டர்ன் லாக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ ரொம்ப எளிமையானது, எல்லாருக்குமே மோஸ்ட்லி இது தெரிஞ்சது, பாப்புலரான ஒரு மெத்தடு. ஸோ இந்த மொபைலை தான் இன்றைக்கி வந்து ஃபேக்டர் ரிசெட் பண்ண போகிறோம். ஸோ பின் லாக்கில் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ காமனாக நான் முன்னாடி சொன்னது தான் எல்லா மாடலுக்கும்
சேம் மெத்தட் தான் ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறது. ஓகேங்களா, பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி பவரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரெக்கவரி மோடு கொண்டுட்டு போயிடலாம். நான் ரெக்கவரி மோடுக்கு வந்து உடனே கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 4-3 வாட்டி ஆகும். எனக்கும் வந்து 2-3 வாட்டி ஆகும் தான். பட் நான் வீடியோ வந்து லென்த்தாக போய்டும், அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட்டால் கரெக்டாக. ஸோ அதனால் எனக்கு மட்டும் சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு வர மாட்டேது அப்படின்னு எனக்கும் 2-3 வாட்டி எடுக்கும். நான் வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் வந்து போட்டிருக்கேன், இல்லை வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்ட்டோம்ல, அதுக்காக தான். ஸோ இதில் வந்து வைப் டேட்டான்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். சில இதில் வந்து சொல்லியிருக்கேன், வைப் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும் அப்படின்னு. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து அதுவே சொல்லிடுறேன். இந்த ஓப்போ ரியல்மிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைப் பண்ணும்போது பாஸ்வேர்டு என்னென்னு சொல்லும். சில இதில் பாஸ்வேர்டே கேட்காது, சில இதில் வந்து பாஸ்வேர்டு சொல்லும், சில இதில் பாஸ்வேர்டு சொல்லவே சொல்லாது. நம்மள தான் ஃபைன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், நான் டூல் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வைப் வந்து கொடுத்துடலாம். இல்லை ஃபார்மேட்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்மேட்டாக அதை கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து அதுவே சொன்னதுனால நம்மளால் வைப் பண்ண முடியுது. இதில் சப்போஸ் பேட்டர்னோ இல்லை பின்னோ அதில் காமிக்கலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, டூல் வச்சு தான் பண்ண முடியும், கையில் வந்து ஓடாது. ஓகேங்களா, அதையும் தெரிஞ்சுக்குங்க. அதில் பாஸ்வேர்டு காமிச்சிச்சுன்னா ஓகே, அதையே காப்பி பண்ணி அப்படியே டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கலாம். பட் அதில் காமிக்கலை அப்படின்னா ஒரிஜினல் ஆக்சுவல் பாஸ்வேர்டு இல்லை ஆக்சுவல் பேட்டர்ன் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா வைப் ஆகும். சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைப்ஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வந்து ஃபோன் வந்து ரீபூட் கொடுத்துக்கலாம். ரியல்மின்னு வந்துடுச்சா, இது ஆன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எந்த மாடலாக இருந்தாலும் ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்ணணும். எல்லா மாடலுக்கும் சேம் மெத்தட் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், ஓப்போவில் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து ஃபேக்டரி ரீசெட்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிடும், எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சிடும். இப்போ ஓல்டு மாடல் ஓப்போ மொபைல்ஸில் எப்படி வந்து பேட்டர்ன் லாக் வந்து அன்லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்ட்ஸில் ஆர்டர் செட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் தான் எல்லாத்துக்கும் சேம் மெத்தட் தான். சாம்சங்காக இருக்கட்டும், ஓப்போவாக இருக்கட்டும், விவோ இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான். ஓகேங்களா, ஃபேக்டரி செட் பண்ணுறதுக்கு ரெக்கவரி மோடுக்கு தான் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம், ஃபோனை வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபோன் வந்து பவர் ஆஃப் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பவர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ரெக்கவரி மோடுக்கு நம்ம போகணும். ஸோ வால்யூம் அப்போ பிடிச்சிக்கலாம், அப்புறம் பவர் பட்டன் ரெண்டுத்தையும் டைட்டாக பிடிச்சிக்கலாம். ஃபோன் ஆன் ஆகும்போது பவர்லேருந்து கை எடுத்துலாம், அவ்வளோதான். நோ கமெண்ட்ஸ்னு வந்துருச்சா. இப்போ பவர் பட்டன் அப் பட்டன் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது அப்படியே ஸ்க்ரல் பண்ணிவிட்டு வந்து வைப் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வைக்கணும். ஸோ டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து அந்த வைப் டேட்டா அது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து வச்சிடணும். ஃபேக்டரி ரீசெட்னு வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணணும். இதில் வந்து அப் பட்டன் தான் ஓகே பட்டன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுல வந்து பவர் பட்டன் தான் ஓகே பட்டன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் பட்டன் தான் ஓகே பட்டன். ரொம்ப ஓல்டு மாடலில், அதனால தான். ஸோ டவுன் பண்ணிவிட்டு வந்து டெலிட் ஆல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு அப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்த எம்ஐயில் வந்து பவர் பட்டன் ஓகே பட்டனாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் பட்டனை வந்து ஓகே பட்டனாக கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி நான் நகர்த்துறது அப்படின்னா டவுனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து அதில் நகர்த்திட்டு அப் பட்டனை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், டவுன் ஆகுதா. ஸோ அப் பட்டனை கிளிக் பண்ணணும்னு வச்சிங்களேன், ஓகே ஆகுது பாருங்கள். டவுன் பண்ணிகிட்டே வரேன், திருப்பி அப் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரிங்களேன், ஆகுதா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் பட்டன் தான் ஓகே பட்டன், டவுன் பட்டன் வந்து டவுன் பண்ணுறது. ஓகேங்களா, அப்படியே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம், ஏன்னா ரீபூட் தான் பண்ணணும், வைப் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம ஒரு அப் பட்டன் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், சிம்பிள். ஒவ்வொரு ஃபோனில் வந்து ஏரோ மார்க் வந்து மாறும். ஓகேங்களா, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிடும். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகேங்களா, ஸோ பக்காவாக வந்து வைப் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் என்ன பண்ணலாம், பவர் ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்சங் மொபைலில். ஸோ எந்த ஃபோனை நம்ம வந்து கையில் ஆர்டர் செட் பண்ணுறது இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சாம்சங் மொபைலில் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணலாம். சாம்சங்கில் கேபிள் கனெக்ட் பண்ணால் தான் ரெக்கவரி மோடு வரும். சரிங்களா, அப் பட்டன், பவர் பட்டன், இந்த 2 பட்டனையும் டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கவரி மோடு வரும். சார்ஜிங் வேறு சிம்பிள் காமிக்குதுன்னா கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ சாம்சங் மொபைலில் எப்பவுமே கேபிள் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் ரெக்கவரி மோடு கொண்டுட்டு போகணும். அப்பு பவர் ரெண்டுத்தையும் டைட்டாக அமுத்திக்கிட்டே இருங்க. ஃபோன் ஆன் ஆகும்போது என்ன பண்ணணும், பவர்லேருந்து கை எடுத்துடணும், அப்போ மட்டும் பிடிச்சிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு, பவர்லேருந்து கை எடுத்துட்டேன், அப்போ மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி மோடு வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மோடு வந்துடுச்சு. இதில் வந்து வைப் டேட்டா வேணுன்னா வைப் டேட்டா பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மோடுன்னு காமிக்குதான். கீழே வைப் இருக்குது, வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வைப் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது யூஸிங் மொபைல். ஸோ அதனால தான் நீங்கள் வைப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பிக்கு போகலாம். ஸோ எஃப்ஆர்பினா என்ன, ஃபேக்டர் ரீசெட் ப்ரொடக்ஷன் சொல்லி இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோன் கீழே விழுந்துடுச்சு, இது தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா இதே மாதிரி யூடியூப்பை பார்த்து கையில் ஆர்டர் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி ஆர்டர் செட் பண்ணாலுமே எஃப்ஆர்பின்னு ஒன்று கேட்கும். அதாவது ஃபேக்டர் ரீசெட் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் அதில் கூகுள் அக்கௌண்ட் ஒன்று கேட்கும். ஃபஸ்ட்டு அந்த அதாவது ஃபேக்டர் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுள் அக்கௌண்ட் அந்த ஃபோனில் என்ன இருந்துச்சோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை போட்டால் தான் உள்ளே வந்து லாகின் ஆகி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இல்லைனா அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடும். அதான் கூகுள் அக்கௌண்ட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை எஃப்ஆர்பி ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எந்த ஒரு டூலுமே இல்லாமல் நம்மளே கூகுள் குரோமை வந்து ஃபைன் பண்ணி எப்படி அதுக்குள்ளே போய்
எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை நெக்ஸ்ட் வந்து டூல் வச்சு எப்படி ஈஸியாக வந்து நம்ம பைபாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட இதுவே என்ன கஷ்டமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்குள்ளே என்ட்ரி ஆகுது தான். கூகுள் குரோம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபைல் வந்து 10க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு இப்போ ப்ராக்டிக்கலாக போய் பார்க்கலாம். இந்த செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எளிமையான முறையில் எஃப்ஆர்பி அதாவது ஏபிகே ஃபைலை வச்சு எஃப்ஆர்பி எப்படி பைபாஸ் பண்ணுறது, எல்லா பிராண்டுக்குமே சேம் மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆனால் இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் குரோம்குள்ளே போகிறது தான் கஷ்டமே. கூகுள் குரோம்குள்ளே போயிட்டீங்க ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். 10க்குள்ளே இருக்குது அப்படின்னா 5 to 10க்குள்ளே அந்த விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிக் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஈஸியாக பைபாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மியை கொண்டு வந்திருக்கு. இந்த ரெட்மி மொபைலில் எப்படி பைபாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை செட்டப் ஃபோன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, செட்டப் ஃபோனை கிளிக் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் ஜிமெயில் ஐடி கேட்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். வைஃபை தான் கனெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட எதனா ஒரு வைஃபை கனெக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து என்னோட ரவுட்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆட் நெட்ஒர்க்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த எஸ்எஸ்ஐடின்னு இருக்குல்ல, சம்திங் எதனா ஒன்று டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன கேட்குது பாருங்கள். இல்லை ஒரு பூத கண்ணாடி மாதிரி இருக்கா சர்ச் ஐக்கான், அந்த லென்ஸை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் அதை கிளிக் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வேறு எதனா பண்ணி கூகுளுக்குள்ளே போக முடியுதான்னு. ஸோ இதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வருது. நெக்ஸ்ட் சென்ட் ஆப்ஷன்லாம் கிடைக்குது. பட் எனக்கு இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டு www.utip இதை கிளிக் பண்ணிட்டு நம்மளால் ஜம்ப் பண்ண முடியுதா பார்க்கலாம். ஏன்னா கூகுள் கூட போட்டுக்கலாம். கூகுள் கூட போச்சு அப்படின்னு டேரெக்டாக கூகுள் குரோமுக்கு போனால் கூட நம்மளுக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சு கொஞ்சம் ஃபால்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ இதில் இப்போ வந்து சர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன், அப்பயும் வரல. ஸோ ஆனால் இப்போ நிறைய ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கு தெரியுதா. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த லிங்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணால் எனக்கு கூகுள் குரோம் ஓப்பன் ஆகுது. பட் இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளால் பைபாஸ் பண்ண முடியாது. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. இந்த கூகுளை எடுத்துகிட்டு யூடியூப் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். ஸோ யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓகேன்னு கேட்குது. நான் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுவா எதோ ஓப்பன் பண்ணிட்டோன்னு கேட்குது. குரோம் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குரோம் ஓப்பன் ஆயிடுச்சு. அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இதுக்கு நோ தேங்க்ஸ் கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான் இன்னும் அகைன் ஓப்பன் ஆகுது. அகைன் கூகுள் குரோமே கிளிக் பண்ணிக்கலாம். கூகுள் குரோம் ஓகே, மேலே யூஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு விஎன் ரோம் அப்படின்னு போட்டுங்க. விஎன் ரோம் பைபாஸ்ன்னு போட்டுக்கோங்க. இல்லை பைபாஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பைபாஸ் கூகுள் அக்கௌண்ட் 2022. தேர்ட் ஒன்று என்ன இருக்குது, செட்டிங்ஸ் இருக்கா, ஓப்பன் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அபவுட்குள்ளே போங்க. அபவுட்குள்ளே போய் என்ன வெர்ஷனில் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ அகைன் செட்டிங் கொடுத்துக்கோங்க. வெளியே வந்துடுச்சு. ஸோ இதில் போய் பார்க்கலாம் என்ன விஷயம் இருக்குன்னா ஆண்ட்ராய்டு 9 இருக்குது தெரியுதா, 9 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இது ஆண்ட்ராய்டு விஷயம் 9 இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும், 9ன்ற ஃபைல் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் 8, 9, 10 இந்த மூணுத்துக்குமே ஒரே ஃபைல் தான். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்ட்டு கொடுத்துக்கலாம். கண்டினியூன்னு கேட்குது, கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஹலோ ஓகேன்னு கேட்குது, ஓகே கொடுத்துக்கலாம். ஓப்பன் கேட்குது, ஓப்பன் கொடுத்துக்கலாம். செட்டிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து அன்னோன் சோர்ஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம எனேபிள் பண்ணணும். அன்னோன் சோர்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அக்செப்ட்னு கேட்குது, வெயிட் பண்ணுவோம். டைமிங் முடியட்டும். அக்செப்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ பேக் வந்துக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அலோ கேட்குது, அலோ கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு டன்னு கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துட்டோம். ஓகே, பேக் வந்துக்கலாம். ஏன்னா இது இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை எதுவும் பண்ண வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 9ன்ற இதுவை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர் 9ன்றத இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் டச் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, அதான் இஷ்யூ. ஸோ 9ன்றத வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணணும், எஃப்ஆர்பி பைபாஸ் ஏபிகேன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை இன்ஸ்டால் பண்ணணும். எது சேஞ்ச் ஆகும்னா இந்த அதில் என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயனை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 5னா 5, 6னா 6, 8னா 8, 9னா 10. ஸோ அதை பார்த்து இன்ஸ்டாலேஷன் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. என்ன விஷயம் அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அந்த ரெண்டாவது ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே சேம். இந்த எஃப்ஆர்பி பைபாஸ் ஏபிகேன்னு இருக்குல்ல, இது எல்லா விஷயனுக்கும் 5ல வந்து 10க்குள்ளே எந்த விஷயம் இருந்தாலும் செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்த எஃப்ஆர்பி பைபாஸ்ன்னு இருக்குல்ல, இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது என்ன, இந்த விஷயம் என்னவோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு எஃப்ஆர்பி பைபாஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கேட்குது, ஓப்பன் கொடுத்துக்கலாம்.
இன்ஸ்டால் அப்படின்னு கேட்குது, இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். அது வந்து கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் எதனா ஒர்க்கிங் ஜிமெயில் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எதனா ஒர்க்கிங் ஜிமெயில் ஐடி இருக்கும், அந்த ஜிமெயில் ஐடி போட்டு பைபாஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் சைன் இன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கேட்கும், ஓகேன்னு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ எதனா ஒரு ஜிமெயில் ஐடி உங்ககிட்ட ஒர்க்கிங்கில் இருக்குது போட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் கொண்டு வந்து சைன் இன் ஆகுது. நீங்கள் பாஸ்வேர்டு போட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டாக பேக் வந்துருங்க. இந்த ஃபோன்லேருந்து கம்ப்ளீட்டாக வெல்கம் பேஜுக்கு வந்துருங்க. வெல்கம் பேஜ் வந்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்து உள்ளே போங்க, உள்ளே போகும். இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம், டிக் பண்ணிவிட்டு அவ்வளோ கொடுத்துருக்குங்க. இது வந்து சிம் கார்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது. நான் சிம் கார்டு எதுவும் போடலை. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் வருது, இன்ஸ்டன்ட் அப்டேட்னு வருது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் அந்த கூகுள் அக்கௌண்ட் ஆட். நம்ம என்ன அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டை வந்து காமிக்கும். நம்ம மேனுவலாக ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து காமிக்கும். வெயிட் பண்ணலாம். இதுக்கு வந்து டோன்ட் காப்பி அப்படின்னு கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆடட் அப்படின்னு காமிக்குது. நம்ம மேனுவலாக ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஆடட் அப்படின்னு சொல்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குங்க. ஸோ இப்போ மோர் அக்செப்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்கிப் பண்ணிக்கலாம். நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஆடிங் ஃபினிஷிங்னு வந்துச்சா, இப்போ இதுக்கும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எம்ஐ அக்கௌண்ட் எதுவும் நான் லாகின் பண்ண போகிறது இல்லை, பேட்டர்னும் செட் பண்ண போகிறது இல்லை. ஓகே, எல்லாமே முடிஞ்சிருச்சு. செட்டப் கம்ப்ளீட்டை கிளிக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ எஃப்ஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைபாஸ் ஆயிடுச்சு. தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணோம். அது என்ன பிராண்டாக இருந்தாலுமே சரி, அந்த ஃபோனில் என்ன வெர்ஷன் இருக்கோ அதே வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த எஃப்ஆர்பி பைபாஸ் ஏபிகே ஃபைலில் உங்களோட ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஜிமெயில் ஐடி வேணாலும் லாகின் பண்ணலாம். ஒர்க் ஆகிற ஜிமெயில் ஐடி எதுவாக இருந்தாலும் நீங்கள் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஷ்டம் என்னன்னா கூகுள் குரோம்குள்ளே போகிறது தான் கஷ்டம். அதை மட்டும் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கூகுள் குரோம்குள்ளே போகிறது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. போயிடுச்சு அப்படின்னா ஓகே தான். அப்படின்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும் கூகுள் குரோம்ல எப்படி போகிறது அப்படின்னு. அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு மோர் தென் வீடியோஸ் வேணும், மோர் தென் நாலேஜ் வேணும் அப்படின்னா, ஏன்னா எக்கச்சக்கமானஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஹேண்ட்ஸ்லேயே வந்து பைபாஸ் பண்ணுறதுன்னு. இப்போ ஓப்போ மொபைலை நம்ம பைபாஸ் பண்ணி பார்க்கலாமா? ரெட்மி பண்ணோம், ஓப்போ பண்ணோம், எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான். இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். மேனுவலி ஆடட் நெட்ஒர்க்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சம்திங் எதனா ஒன்று டைப் பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை சர்ச் அப்படின்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ப்ரௌசர், இன்னொன்று வந்து கூகுள் ஆப்னு இருக்குது. நான் கூகுள் ஆப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணியாச்சா? இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குரோம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து குரோம் வரும். அதுக்காக தான் இதை ஓப்பன் பண்ணேன். கூகுள் அசிஸ்டன்ட் எதுக்கு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு தான். நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதே மாதிரியே கீழே வரும், அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். செட்டிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க, செட்டிங்ஸ் வருதா? ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இதிலேயே வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், அகைன் வந்து குரோம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். குரோம் ஓப்பன் ஆகுதா? குரோமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரோம் வந்து ஓப்பன் ஆகும். மேலே யூஆர்எல் இருக்கா, இதில் என்ன பண்ணுங்கள், விஎன் குரோம் பைபாஸ் அப்படின்னு இருக்கா, அதை சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இது என்ன வெர்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்து ஓப்பன் செட்டிங் கொடுத்துருக்குங்க. கொடுத்துட்டு அபவுட்டில் போய் என்ன வெர்ஷனில் இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அபவுட்குள்ளே போய்க்கலாம். இது என்ன வெர்ஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5.1.1 இருக்குது. அப்போ என்ன இருக்குது, 5 இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்குங்க. அப்போ 5ல் இருக்குது. பேக் வந்துருங்க. குரோம் ஓப்பன், சரி. இதில் என்ன பண்ணுங்கள், 5ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு 5 அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஆகுது, ஓகேன்னு கேட்குது, ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, அது டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஆர்பி பைபாஸ் ஏபிகேன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேட்குது, ஓகே கொடுத்துருக்காரு. ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் ஆகிட்டா 3 பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சில இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணவான்னு கேட்கும், சில இதில் வந்து கேட்காது, நம்ம தான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து டவுன்லோட் ஆப்ஷனே காணும், தெரியுதா? டவுன்லோட் பார்க்குற இடமே காணும். இன்ஸ்டால் பண்ணதும் வந்து ஓப்பன் ஆக மாட்டேது. ஸோ அகைன் வந்து ஆண்ட்ராய்டு 5ஐ வந்து கிளிக் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்ன்னு கேட்குது கரெக்டாக, இல்லைனா டவுன்லோட் அப்படின்னு கேட்குது, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணும். இல்லை டவுன்லோட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா 2 ஃபைலும் காமிக்குதா. ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு 5 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சொன்னால் ரீப்ளேஸே கொடுத்து பார்க்கலாம், ஓப்பன் அது மாதிரி எதனா கேட்குதா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஓப்பன் அது மாதிரி எதுவுமே கேட்கல. இதுலேயும் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காமிக்கல. ஸோ அகைன் வந்து ஆண்ட்ராய்டு 5 கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இதில் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்குது, இல்லை டவுன்லோட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். பட் இதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகணும், பட் ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேது. ஸோ இதுக்கு வேறு எதனா வே தான் கண்டுபிடிக்கணும். பேக் வந்துடுங்க இதுலேருந்து, ஏன்னா இது வந்து சரி வரல. இதுலேருந்து பேக் வந்துடலாம். திருப்பி அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ப்ரௌஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ப்ரௌசர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வேறு ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. டிஃபால்ட் ப்ரௌசர் இருக்கும்னா அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் போய் டவுன்லோடில் போய் செக் பண்ணலாம் அது இருக்கா இல்லையான்னு பார்த்தா இதில் அது, ஏன்னா அது கூகுள் குரோமில் டவுன்லோட் பண்ணதில்ல. ஸோ இந்த ப்ரௌசரில் வெறும் எம்டியாக இருக்குது. இதில் வந்து விஎன் ரோம்னு போய்க்கலாம். விஎன் சர்ச் பண்ணிக்கலாமா. சேம் இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே 5 வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து புதுசாக 5 டவுன்லோட் பண்ணலாம். சேவ்னு கேட்குது, சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. ஜஸ்ட்டு டவுன்லோடு தான் ஆச்சு. இதுலேயும் ஜஸ்ட்டு டவுன்லோடு தான் ஆகுது. இதில் ஓப்பன்னு கேட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும், கேட்கல. ஸோ இந்த எஃப்ஆர்பி பைபாஸ் ஏபிகே இருக்கலாம், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அதுவும் டவுன்லோட் ஆகுது. இதில் எப்படி டவுன்லோட் பார்க்கணும் அப்படின்னா இந்த 3 மெனுக்கு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் காமிக்கும். ஸோ இதில் ஓப்பன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எஃப்ஆர்பி, அதாவது ஆண்ட்ராய்டு 5 இருக்குல்ல, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் வந்து நம்மளுக்கு காமிக்குது கரெக்டாக. ஸோ கண்டினியூ இன்ஸ்டலேஷன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷனும் காமிக்கல, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டலேஷன் ஆப்ஷனும் காமிக்கல. ஸோ டிஃபால்ட் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காமிக்கும். இதுக்கு வந்து டன் கொடுத்துக்குங்க. எஃப்ஆர்பி பைபாஸ்ன்னு இருக்குல்ல, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கும் கண்டினியூ இன்ஸ்டால்னு கொடுத்துக்கலாம். ஓப்பன்னு கேட்குது, ஓப்பன் கொடுத்துக்கலாம். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் சைனிங் ஓகே கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்ன ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கோ அந்த ஜிமெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ணிக்க வேண்டியது தான். சம்திங் எதனா ஒரு ஜிமெயில் ஐடி, ஒர்க்கிங் ஜிமெயில் ஐடி. கோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன ஜிமெயில் ஐடி இருக்கோ அந்த ஐடி போட்டு பாஸ்வேர்டு போடுங்க. பாஸ்வேர்டு போட்டுங்க, சைன்இன் இந்த மாதிரி லோட் ஆகும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டு வெளியே வரும். நான் வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும். சில ஃபோனில் வந்து முழுசாக உங்களை வந்து எல்லா செட்டப்பும் பண்ண சொன்னால், சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருச்சா. ஸோ நீங்கள் லாகின் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஃபுல்லி இதுலேருந்து பேக் வந்துடுங்க. கம்ப்ளீட்டாக இதுலேருந்து பேக் வந்துடுங்க. கம்ப்ளீட்டாக பேக் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்னு கொடுத்து உள்ளே போங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து உள்ளே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து டன். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன வெர்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு ஃபைன் தெரிஞ்சிடும். அந்த என்ன வெர்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப எளிமையானது தான். அப்படி இல்லை அப்படின்னா டூல் வச்சும் பண்ணிக்கலாம். சில மாடல்ஸ் வந்து நம்ம ஹேண்ட்ஸில் வந்து பண்ண முடியாது. இது சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன மாடல்ஸ் வந்து பண்ணிக்கலாம், பெரிய மாடல்ஸ் கூட பண்ணலாம். பட் இந்த டெக்னிக் ஒர்க் ஆகாத மெத்தடில் நம்ம டூல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஹேண்ட்ஸில் நம்மளால் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக டூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டூலாக இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 15 செகண்ட்ஸ் 5 நிமிஷத்துலேயே ஒர்க் வந்து முடிஞ்சிடும். பட் ஹேண்ட்ஸில் எடுக்கிறதா இருந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு 10லேருந்து ஒரு ½ hour எடுக்கும். எஃப்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் நிறைய டைம் எடுக்கும். ரெக்கவரி மோடில் போய் ஃபேக்டர் செட் பண்ணுறதுலாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 20 or 25 செகண்ட்ஸ்லேயே வந்து முடிஞ்சிடும். பட் டூல் இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையானது, ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஓகேங்களா, ஆனால் இப்போ நம்ம பார்க்கறது ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டூலுமே இல்லாமல் வெறும் ஹேண்ட்ஸில் மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் இது வந்து முடிஞ்சிடுச்சு. ப்ரோ எம்ஐயை கொண்டு விட்டுட்டிங்களே, எம்ஐயை கொண்டு ஹேண்ட்ஸில் எடுக்க முடியாதானா? முடியாது. ஏன்னா அது வந்து பெரிய ப்ராசஸ். அண்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ கொண்டு கண்டிப்பாக டூல் வந்து தேவைப்படும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டூல் எதனா ஒரு ஃப்ரீ டூலோ பெய்ட் டூலோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எம்ஐ கொண்டு எம்ஐ ஃபோனில் மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த ஃபோன்லேயும் இருக்காது. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். மோஸ்ட்லி இருக்கிற ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பி பேட்டர்ன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட்ஸ் மெத்தடை வச்சு நீங்கள் எஃப்ஆர்பி பேட்டர்னை வந்து எடுத்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, எம்ஐ அக்கௌண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா சில கஸ்டமர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட் வந்து
லாகின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் எம்ஐ அக்கௌண்ட் வந்து வரும். ஆனால் சில கஸ்டமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட்டே யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி கூகுள் அக்கௌண்ட்டு பேட்டர்ன் லாக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. எம்ஐ அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில கஸ்டமர் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. பட் மோஸ்ட்லி கையில் ஆர்டர் செட் பண்ணி பாருங்கள். சரியாயிடுச்சுன்னா ஓகே, எம்ஐ அக்கௌண்ட் கேட்கலாம், உங்கள் லக்கு. எம்ஐ அக்கௌண்ட் கேட்டால் ஏன்னா டூல் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் எம்ஐ அக்கௌண்ட் வந்து ஆன்சரில் வந்து எடுக்க முடியாது. இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு டூல் தான் வேணும். டூலில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, டூல்னால் உங்களுக்கு ரொம்ப எளிமையானதாக வேண்டும். நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கையே நம்பி இருக்க முடியாது. கரெக்டாக? ஏன்னா நம்ம எல்லா மாடலுமே கையிலேயே எடுக்க முடியாது, யூடியூப்பை பார்த்து எடுக்க முடியாது. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டூல் இருந்தால் தான் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அது மாதிரி தான் நீங்கள் எதனா ஒரு பெய்ட் டூல் வாங்கி வச்சுக்கோங்க. அது அன்லாக் டூலாக இருக்கலாம், யூஎம்டியாக இருக்கலாம், சம்திங் எதனா ஒரு டூல் இருந்தால் தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு. அப்படியே கொஞ்சமாக போகலாம். ஓகேங்களா? ஒரே ஐடியா போனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் என்னால் எவ்வளோ செப்பரேட் பண்ணி எளிமையாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லித்தரேன். இப்போ இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்றைக்கி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த கிளாஸில் உங்களுக்கு என்ன டவுட்னா தாராளமாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் குரூப்பில். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை தனிப்பட்ட முறையில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். அது இருக்கும். டாட்டா, பை.